சல்மான் கூட ரீசெண்டாக என்னோட பெஸ்ட் 5 ஃபிலிம்ஸ் இன் மை கேரியரில் லவ் இஸ் மை ஃபேவரட் ஃபிலிம்ட்டார். ஸோ அது வந்து அண்ட் ஐ கண்டினியூஸ்லி 2 படம் அவர்கிட்ட பண்ணேன் நான். ஜாகிருத்தின்னு ஒரு படமும் 3rd படம்னா பண்ண வேண்டியதுங்க. அப்போ தான் இந்த அண்ணாமலை வாய்ப்பு அண்ணாமலை எனக்கு வந்தது. அது அங்கே முடிச்சுட்டு ஹிந்தி படம் முடிச்சுட்டு பூஜை அடுத்த படத்துக்கு சல்மான் ரிஷி கபூரோட முகூர்த் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறது டைம் இருக்குது சொல்லிட்டு நான் வரேன். அப்போ தான் ஏர்போர்ட்டில் மேனேஜர் வெயிட்டிங், அர்ஜென்ட்டாக வர சொல்கிறாரு. என்ன பார்த்தா வசந்த் ஏதோ ப்ராப்ளத்தை வெளியில் போயிட்டாரு, நீ தான் பண்ணுற. நாளான்னைக்கு ஷூட்டிங், ரஜினிகாந்த் ஹீரோ. வித்தின் 48 hours இந்த படம் ஆரம்பிக்கிறது. என்ன கான்ஃபிடன்ஸ்ல அதுதான் சார். அது இப்போ அந்த ஏன்னா ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய பிக் ஸ்டார் ரஜினிகாந்த். அந்த ஸ்டேஜில் ரஜினிகாந்த் இருந்த ஹைட் வந்து பெருசு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாரோட 2 நாளில் ஒரு படத்தில் எப்படி உள்ள நீங்கள் இப்போ வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ண முடியும்னு நினச்சிங்க? இந்த கொஸ்டினுக்கு வந்து பாலச்சந்திரன் எங்களுக்கு கேட்டார். படம்லாம் முடிஞ்சிட்டு படம் நல்லா வந்ததும்போது குட் லக்கில் வாசல் என்னண்டு என்ன தைரியத்தில் இந்த படத்தை நீ ஒத்துண்டே கேட்டாருங்க. எப்போ படம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது எந்த தைரியத்தில் இந்த படத்தை நீ ஒத்துண்டே? இந்த எசக்கு இந்த படம் நல்லா வந்துடுது, இப்போ வந்திருக்கலன்னு அவன் கேரியர் காலி தெரியுமான்னு கேட்டார். ஆமாம் சார். கரெக்ட். என்ன தைரியத்தில் சார்? அவன் மேலே எனக்கு அபார நம்பிக்கை சார். அவன் இது கொடுத்துருந்தானே அவனே பார்த்துப்பான். ரொம்ப ஓவர் நம்பிக்கையார். பட் that's true. How can any director walk into a huge project, such a big project? And பாலச்சந்தர் சொல்கிற இது கவிதாளுக்கு ப்ரெஸ்டீஜ். March 11, 1992 பூஜை ஃபிக்ஸ்டு அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா நடக்கலைன்னா என் கவிதாளுக்கு பெரிய ரிப்பேர் இடம் பேர் நீ பண்ணுற அப்படின்றார். குரு சொல்லிட்டார் ஓகேன்ட்டான். என்ன அஷட்டு தெரியும் சார்? அது கதையே தெரியாது. நேராக ஆஃபீஸ் போனால் கவிதாவில் நட்ராஜன் சாரும் ஆனந்த் சார் உட்காந்துருக்காங்க. சுரேஷ் ஓகே தானே பண்ணிடலாம் சுரேஷ், தைரியமா ஆனந்த் சார் தைரியம் பண்ணலாம். சண்முக சுந்தரம் சார் அங்கே உட்லாண்ட்ஸில் உட்காந்துருக்காரு. உட்லாண்ட்ஸில் உட்காந்துருக்காரு. உட்லாண்ட்ஸ் போனால் ஒரு கதை வந்து இன்னும் பண்ணிகிட்டே இல்லை. ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்காங்க. இப்படி இருக்குது சார், போக பண்ணணும். அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் வந்ததுனால நாங்கள் எதுவுமே கொஞ்ச நாளாக பண்ணவே இல்லை. ஈவினிங் நேராக ரஜினி சார் அங்கே போயஸ் கார்டன் வெயிட் பண்ணுறாரு. அவருக்கு ஷாக்கு. ஆல்ரெடி வசந்தை கட் பண்ணி என்ன கொண்டு வந்துடு. இந்த 7 years பாலச்சந்தர் சார்னு அவர் மீட்டே பண்ணதில்லை ரஜினிகாந்த். பரிச்சயமே கிடையாது. ஒரே ஒரு பரிச்சயம் நான் ஏக் துஜே கே லியே பண்ணும்போது தில்லுமுல் பண்ணிட்டு இருந்தார். மேக்கப் ரூமில் அவர் கமல் சார் அமீர் ஜானில் வந்து ஏக் துஜே கே லியே ஹிந்தி அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ கூப்பிட்டு நல்லா வருதில்ல ஹிந்தியில் ஏக் துஜே கே லியே நல்லா வந்துருக்கு. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனோம். அந்த ஹிந்தி ஆட்களுக்கு கமல் என்ன மாதிரி ஆக்டர் தெரியணுங்கிறாரு. யார் வேர்ல்டு அவரை வந்து ஆப்போசிஷன் தேர் எனிமீஸ் மாதிரி ஒரு டாக்கிங். பட் he was wanting that film to be super hit. He was my கமல் பற்றி தெரியணுங்க, வாட் அன் ஆக்டர் வி ஹேவ், படம் சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வாஸ் ஸோ அன்இமேஜினபிளி தட் கைண்ட் ஆஃப் திங்கிங். அது அப்புறம் ஒர்க்கே பண்ண அவரோட அக்னி சாட்சியில் ஒரே ஒரு நாள் ஆஸ் ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ண வரதில்ல, சரிதா ஓடி வருவாங்க. அப்போ மறுபடியும் அவர் மீட் பண்ணேன். அப்போ அவர் அந்த கானூன்னு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்களா இருக்கேன் சார், ஹிந்தி உங்களுக்கு வராது சொன்னீங்க, எப்படி சார் ஆக்ட் பண்ணுறீங்க, தமிழ் வருதுங்கிற அதே மாதிரி தான் ஹிந்தியும் அப்படியே ஜோக் அடிச்சாரு. அப்படியே பேசி போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னாரு. அதே ஒரு சிம்பிளாக ஒரு ஜோக் அடிச்சிட்டாரு. போயஸ் கார்டன் அதுதான் செகண்ட் டைம் மீட்டிங். இதுக்கப்புறம் எனக்கு தெரியவே தெரியாது. அவரோட சினிமா ரொம்ப பார்த்ததில்ல, பாம்பேரி தெரியாது நமக்கு. இப்போ நேராக அவரோட படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிடுறாரு. அவர் வீட்டுக்கு போகிறீங்க? வீட்டுக்கு போயஸ் கார்டனில் இப்போ ஈவினிங்கில் வெளியில் அவருக்கு ஒரு ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும். அவங்க ஒரு சின்ன சேர் போட்டு உட்காந்துருக்காரு. நான் மட்டும் போனேன். நடராஜன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். கதை கேட்டிங்களா, எப்படி இருக்கு சார்? நிறைய வேலை இருக்குது சார் இதில், பட் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சுது. ஐ திங்க் வி ஷுட் கிரியேட் சம்திங் தேர், மேக் சம் இன்ட்ரெஸ்ட் தேர். கரெக்ட் பண்ணிடலாம். யூ வாண்டட் டு நோ ஹூ ஐ ஆம் ஃபஸ்ட்டு, பார்த்ததே இல்லை. சரி, ஒரு 5 நிமிஷம் ஜென்ரலாக பேசிட்டு, சரி அப்போது பண்ணிடலாம்ல, நாளையிலேருந்து யூஆர் கான்ஃபிடென்ட், ஐ வில் டூ இட் சார், நான் நாளைக்கு கதையெல்லாம் கேட்டுறேன். ஓகே சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ நான் பல்ராஜ் சார் கூட இருந்தார். சார் 2 minutes உங்களுக்கு தனியாக பேசணும்னு சொல்லிவிட்டு அவர் மேக்கப் ரூம் இருந்தப்போ கீழே கூப்பிட்டு போனேன். அப்போ நான் கேட்டேன், சார் ஐ பிலீவ் ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் ஷுட் ஹாவ் ஒன் பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள் இல்லை. ஐ திங்க் வி ஷுட் ட்ராவல் எஸ் அ டீம். சக்ஸஸ் ஃபெயிலியர் வந்து நம்ம 2 பேரோட டியூனிங்கில் தான் இருக்குது சார். ஐ ஹவ் நோ ஈகோஸ், ஐ எம் எ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். என்னோட அபிப்பிராயம், உங்களோட அபிப்பிராயம், லெட் அஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் மேக் அ ஹிட் சார் அப்படின்னா.
அப்படியே வந்து கை கொடுத்துட்டார். இது போகிறோம் சுரேஷ், இந்த ஸ்பிரிட் போகிறோம் அப்படின்னாரு. தேங்க்யூ சார். அப்புறம் நான் போகிறேன், ஃப்ரண்ட்டில் போயிட்டேன், நட்ராஜன் சார் பின்னாடி வந்துட்டுருக்காரு. நான் கார் வரைக்கும் போய் நட்ராஜன் சார் வரலையும் திரும்பி பார்த்தா ரஜினிகாந்த் சார் வந்து அங்கே நட்ராஜன்ட்ட அப்படின்றாரு. அதே பார்த்து சத்யா ஷூட்டிங் இன்னைக்கு அனந்துகிட்ட கமல்ஹாசன் சொன்னாரு, ரஜினி சார் நட்ராஜன் சார் சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் ஷூட்டிங் வித்தின் நெக்ஸ்ட் 24 hours மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் அவர் என்னையே தான் அவர் நோட் பண்ணுறது எனக்கு தெரியும். ஏன்னா நான் என்ன மாதிரி நான் வந்து பக்கா மாசு பாலச்சந்தர் சார்ட்ட ஒர்க் பண்ணினே தவிர டெக்னிக்கல் அந்த எப்படி ஆக்டர்ஸ்ட்டு வேலை வாங்கணும், எப்படி சீனை அப்ரோச் பண்ணணும், ஒரு எடிட்டிங்கில் என்னெல்லாம் உருவாக்கலாங்கிறது நான் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். பட் மை சினிமா வாஸ் நாட் ஹிஸ் சினிமா. இப்போ கேட்பார் பாலச்சந்தர் சார் நீங்கள் படம் நீங்கள் பண்ணலையான்னு. பாலச்சந்தர் சார் அவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது what he was thinking, the kind of cinema he was doing, nobody can do it. And to think that you can do a film like Balchandar itself is wrong. நான் வந்து அவர்கிட்ட கத்துண்டேன், that's all. But my films are Amitabh Bachchan's films. ஷோலே, தீவார், நான் அப்படி மன்மோகன் தேசாய் என்ன போய் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ அண்ணாமலை பண்ணும்போது எனக்கு ஜாலி, நம்ம ஸ்டைல் ஆஃப் சினிமா. நான் அமிதாப் பச்சன் பண்ணுற மாதிரி இதை பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு 5 days 6 days ஆச்சு. அந்த பாம்பு சீனு அந்த ஒரு ஹாஸ்டலில் நடந்தது. ஒரு 6 daysக்கு அப்புறம் சின்ன ஒரு 3 days பிரேக் இருந்தது. அப்போ எல்லோரும் உட்காண்ட்ருந்தோம். அப்போது ரஜினி சார் வந்து கூப்பிட்டாரு. நான் வந்து எல்லா சீன்லேயும் வந்து என்ன பண்ணிவிடுவேன்னா, சார் அமிதாப் வந்து இந்த சீன் எப்படி பண்ணுவார் தெரியுமா சார் அப்படின்னு சும்மா அப்பப்போ அவர் அதை பற்றியே சொல்லிட்டு இருப்பேன். கூப்பிட்டார். நான் ரஜினிகாந்த் ஏன்னா அப்பப்போ அமிதாப் பச்சன் சார் சாரி சார், நான் அவரை தான் பார்த்து வளர்த்துட்டேன், அவர் தான் மாஸ் ஹீரோ. எனக்கு உங்களோட சினிமா நான் ரொம்ப எனக்கு பார்த்ததில்லை, எனக்கு தெரியல. ஆனால் அமிதாப் இந்த சீன் எப்படி கன்சீவ் பண்ணால் நான் மைண்டில் எழுதிப்பேன் சார். அந்த அப்ரோச் எனக்கு அதே புதுசாக இருந்தது. ஏன்னா ஐ வாஸ் திங்கிங் ஃபார் ஹீரோ, மாஸ் ஹீரோ. ஸோ அவரோட இந்த சீன்ஸ் வேறு மாதிரி நான் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டாரு. முடிஞ்சது ஷெட்யூல் 6th day எல்லோரும் உட்காந்துருக்கோங்க. அப்போ கூப்பிட்டு நான் வந்து உன்னை வந்து நான் எஸ்ஸே சொல்லலை, எனக்கு நீ யாருன்னே கூட தெரியாது, பாலச்சந்தர் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். அவர் வந்து கிளாஸு, நம்ம மாசு, நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ஆட்டோ டிரைவர் தண்ணி அடிச்சுன்னு சட்டைக்கு தலையெல்லாம் கத்துறான், நீ பாட்டுக்கு ஏதோ இந்த மாதிரி கிளாஸ் போனது தான் என்ன ஆகுது எனக்கு தெரியாது. சரி ஒரு டவுட்டில் தான் பண்ணேன். ஆனால் இந்த 1 weekல கண்டுபிடிச்சிட்டேன், நீ இன்னொரு மன்மோகன் தேசாய் அப்படின்னாரு. அங்கேருந்து எங்களோட டியூனிங் ஆரம்பிச்சது, ஒரு கெமிஸ்ட்ரி. தென் இட் ஜஸ்ட் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது அவர் டக்குன்னு புரிஞ்சுப்பார், அவர் சொல்கிறது நான் டக்குன்னு புரிஞ்சுப்பேன். அப்படியே வி ட்ராவல்ட் இன் சச் ஹார்மனி. தட் இஸ் வை தோஸ் ஃபிலிம்ஸ் அண்ணாமலை, வீரா அண்ட் பாஷா ஹேப்பன்ட். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பல காட்சிகளை வந்து மறக்க முடியாது. குறிப்பாக வந்து ரஜினிகாந்த் சேலஞ்ச் பண்ணுற இடமாகட்டும், அந்த வீடு இடிக்கிற இடமாகட்டும், இது எல்லாத்துக்கு மேலே லைட்டர் வெயினில் வந்து அதில் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு சீன் வந்து 2. ஒன்று அந்த பாம்பு, இன்னொன்று மறக்க முடியாது இந்த கடவுளே கடவுளே கடவுளே. யார் ஐடியா அந்த கடவுளே கடவுளே கடவுளே? ஆக்சுவலாக அந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கடவுள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த பாம்பு சீனை கன்சீவ் ஆகிடுத்தேன். உள்ளே போய் கதவை திறந்து அவர் பாம்புக்கு அப்புறம் இவ்வளோ பார்க்கணுங்கிறது வரைக்கும் ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் ஆச்சு அந்த கன்ஃபியூஷனுக்கு கிளியர் ஆகிறதுக்கு. டயலாகாக என்னெல்லாமோ பேசினோம், அப்புறமா ஒரு ரியாக்ஷன் மட்டும் போட்டால் பட் அது ஒர்க் அவுட் ஆகுமா தெரியல. இது வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி ரஜினி சார் தம் அடிச்சுட்டு அங்கே சுற்றின்னு இருந்தார். நானும் என்ன பண்ணலாம், அது இல்லை மேட்ரு சொல்லிட்டு திடீர்னு நியாயமாக சம்டைம்ஸ் வாட் வில் பி சே கடவுளே, அதே மேட்ரு வந்து ரஜினி சார் வந்து அப்போ ஐடியா பண்ணலாம் சார். ரஜினி சார் தான் அந்த கடவுளே சொன்னார். அப்போ ஒரு வேலை பண்ணலாம் சார், யாருக்குமே சொல்ல வேண்டாம், என்ன சொல்ல போகிறோங்கிறது நம்ம சர்ப்ரைஸாக வச்சுப்போம், எனக்கு அவருக்கு மட்டும் தெரியும். ஷார்ட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். அவங்க ரியாக்ஷன் எல்லாரோட யூனிட்டோட ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு ரெடி சொன்னோன்னே யாருக்குமே தெரியும் என்ன பேச போறாருன்னு. நான் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எல்லா இவா ரியாக்ஷனாக பார்த்துருந்தேன். ரஜினி என்ன பண்ணுறான்னு பார்க்கல நீங்கள். கடவுளே சொன்ன உடனே ஷார்ட் நடக்கிறது தெரியாமல் எல்லாரும் சிரிச்சாங்க. அப்புறம் கட் பண்ணி அது அப்படியே இந்த கண்டினியூ பண்ணோம், புலம்பி அடுத்த ஷாட் எடுத்தோம். ஆனால் அந்த கடவுள் போது குஷ்பு ஹோன்னு சிரிச்சுட்டா. ஸோ த ஹோல் செட்டில் ரியாக்ஷன் திஸ் இஸ் த பர்ஃபெக்ட். சூப்பர். அது மெனி டைம்ஸ் நாங்கள் இம்ப்ராம்ப்டிவாக அப்படி அடிச்சிடுவோம், யாருக்கும் சொல்ல வேண்டாம், நம்ம வந்து அதை
லெட் us see the reaction. அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கிடச்சிடும். ஸோ சினிமாவுக்குள்ளேயோ ட்ராமா பண்ணி போகுது. அது நானும் அவரும் நிறைய பண்ணுவோம். அவர் பார்க்கல என்ன பண்ணுறாங்க. ஈவன் ஒரு தடவை அதுதான் அப்படி தான் வந்தது. ஸோ எல்லாமே ஹேஸ் டு நமக்கு இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்காக வி சம்டைம்ஸ் கிரியேட். அதுவும் அந்த கடவுளை வந்து ரஜினிகாந்த் ஒரு ஒரு இன்னசென்ஸ் டெலிவரி பண்ணியிருப்பார். அது பிரமாதம். அதுதான் அந்த வந்து அப்படியே எங்கேயோ தூக்கி அது அந்த ஷார்ட் சார் இந்த சிரிப்பு வந்து கொஞ்ச நேரம் ரெசோனேட் ஆகும். டக்குன்னு முடியாது சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ஆட் ஆன் பண்ணி தரும் லென்த்தி ஷார்ட்டு. கடவுளே 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 டயலாகே இல்லை, கடவுளை சொல்லிட்டே வருவார். அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அண்ட் அவரோட ஹியூமர் டைமிங் வந்து அன்இமேஜினபிள், டெர்ரிஃபிக். அந்த இன்னசென்ட் ஃபேஸும் அவரும் இட் வாஸ் ஃபன். ஈவன் அந்த பாம்பெல்லாம் இங்கே போகும்போதெல்லாம் ஒரு ரியாக்ஷன்லாம் பார்த்து மானிட்டர் கிடையாது, நான் கட் பண்ணவே இல்லை. நாங்கள் அப்புறம் அப்படியே இங்கெல்லாம் கட் பண்ணோட நாங்கள் வந்து சிரிச்சுட்டே இருக்கோம் எல்லாரும், கட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்களே சொல்லிட்டார் அவர். ஸோ இட் வாஸ் ஹைலைட் ஆஃப் த பிக்சர். அண்ணாமலையும் போது பாஷா பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம் நாங்கள். அப்படியா? ஆமாம். அது எப்படின்னா அவர் ஹம்ங்கிற படம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு தடவை அமிதாப், கோவிந்தா, ரஜினி சாரும் அங்கே இருக்கிற டைரக்டரோட இவங்க ஒரு ஐடியா பண்ண ஒரு சீனு. அமிதாப் வந்து ஒரு கண்ணாடி டோருக்குள்ளே தம்பிக்கு சீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் சீட்டு கேட்குறாரு. அந்த பயந்து நின்றுட்டு வேர்த்து வெளியில் வந்து ஓகே சொல்கிறாருன்னு ஒரு சீன் இவங்க கன்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் கிடையாது. இல்லை ஊட்டியில் இவங்க 3 பேர் இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்கக்குள்ளே பேசிட்டு இந்த சீனை வந்து அந்த முக்குல் தேவ்ங்கிற டைரக்டர் இந்த கண்டென்ட்டை சொல்கிறார். இந்த சீனை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் என் கதையில் சூட் ஆகுதுன்னாரு. அது அப்புறம் அவரோட கதையில் இல்லை, அது வேற மாதிரி கதை. அது அந்த ரூட் வேற. என்கிட்ட வந்து இந்த சீன் என்ன நினைக்கிறேன் கேட்டார். ஹம்மில் இப்படி நடந்தது சார். இந்த சீனை கேட்ட உடனே என்ன நடந்திருக்கும், யார் அவன், ஒரு டீசர் மாதிரி இருக்குது சார். அது டெம்ப்ட் இருக்குது அந்த கதையில். அது அந்த மேட்ரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருக்குல்ல விட்டோம் சார். அப்புறம் பேசவே இல்லை அதை பற்றி. இப்போ வீரா பற்றி இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது முதல்ல தனியாக கூப்பிட்டு சார் அன்னைக்கு ஒரு சீன் சொன்னீங்க அதை பண்ணலாமே அப்படின்னு அப்போ ஒரு மேட்ரு சொன்னார் சார். அது அருமையான மேட்ரு. அது ரஜினி சாரோட திங்கிங் தான் எனக்கு பிடிச்சதில்ல. எப்போதுமே ஒரு டைரக்டர் ஹீரோடு ப்ரீவியஸ் பிக்சரோடு காம்போ, ப்ரீவியஸ் பிக்சர் தான் அவங்க எடுத்துப்பாங்க எக்ஸாம்பிளாக. இப்போ நான் முன்னாடி என்ன பண்ணோங்கிறது இல்லை, நம்ம நின்று என்ன பண்ணோம் லாஸ்ட் அண்ணாமலையோட பெருசு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நம்மளோட லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். ஒரு என்டர்டெய்னிங் சக்ஸஸ்ஃபுல் பிக்சராக இருக்கும், ஆனால் அந்த ஹீரோயிசம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் பாஷா அடுத்து கொடுங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன், பீப்புள் ப்ரீவியஸ் பிக்சரோடு கம்பேர் பண்ணும்போது என்ன சார் வீரா ஓகே, ஆனால் அந்த மாதிரி இல்லையே சொல்லும்போது எதிர்பார்க்காத டபுள் கொடுத்துருங்க அடுத்த. ஸோ பேக் டு பேக் வீரா அண்ட் பாஷா பண்ணோம். ஆனால் பாஷா கண்டென்ட் ஐடியா வாஸ் ஆல்ரெடி தேர், பட் லெட் அஸ் நாட் டூ இட் நவ். எனக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. என்ன கணிப்பேன். ஸோ அண்ணாமலைக்கு அப்புறம் லெட் அஸ் டோன் டவுன் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், லெட் அஸ் பி ஷியர் ஒரு என்டர்டெய்னிங் இருக்கும். ஆனால் அந்த காம்போவில் அண்ணாமலையோட ஹீரோயிசம் இல்லையே, அந்த எதுவுமே இருக்காது. அதில் ஒரு ஹெவி டயலாக்ஸும் அந்த எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காது. பியோர் காமெடி என்டர்டெய்னிங். இதில் வந்து ஒரு கதை பண்ணி ஓகே சொல்லி நான் ரொம்ப கன்வின்ஸ் ஆகி சீன்ஸ் எல்லாம் நிறைய அதில் சேஞ்சஸ்க்கு பஞ்சு சார்ட்டு கேட்டு பண்ணிவிட்டு அந்த கோலம் சீனு, அந்த அம்மா தான் அந்த கையிலேருந்து அந்த கயர் எடுக்க வைக்கிறதெல்லாம் கிடையாது. சாங் சீக்வன்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு மியூசிக்கலாக கொண்டு போய் இதெல்லாம் நிறைய வேலை பண்ணோம். மேக்கிங்கே ரொம்ப ஒரு நீட்டாக இருக்கும். இதை பார்த்துட்டு சூப்பர் ஹிட் ஆனதும் April 14th ரிலீஸ் ஆகிறது. வித்தின் அ வீக் அனௌன்ஸ் பண்ணிட்டார். கூப்பிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நெக்ஸ்ட் படம் நாங்கள் பண்ணுறோம் பாட்ஷா. அவனுடைய முழு வடிவம் வந்து எப்படி அம்மனுடைய ஒரு போர்ஷன் தான் இல்லையா? அதில் அது ஐடியா தான் அதனோட. நானும் ரஜினி சார் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்போ. ஆமாம். அது என்ன பண்ணோம்னா அம்மோட ஒரு பேஸ் இருந்தது, அது எப்படி அடாப்ட் பண்ணலாம்னு ஒரு ஒரு மீட்டிங் வி ஹேட் இன் ஹைதராபாத். ஒரு லாங் செஷன், இது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நிறைய எங்களுக்குள்ள ஒரு இட் வாஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி, ஒரு பிரதர்ஸ் மாதிரி. ஹி வாஸ் கிவிங் மீ ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஐ என்ஜாய்ட் இன் இஸ் கம்பெனி. நான் எதை சொன்னாலும் அவர் சிரிச்சுவார். நான் வந்து ஹானஸ்ட்டாக ஃப்ராங்காக பேசுறதுனால அதை ரசிப்பார். அவரும் எதோ சொன்னாலும் நான் அதை கரெக்டாக வாங்கிப்பேன். ஸோ இட் வாஸ் குட் கிவ் அண்ட் டேக். ஸோ ஒரு கதையை வந்து நான் ஆஃப் ஷூட்டாக இதெல்லாம் சொன்னால் கூட அது அமிதாப் கரெக்டாக இருக்குது போகிற அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக நாங்கள் ஒரு மேட்ரு கொஞ்ச நாள் ஹைதராபாத்தில் உட்காந்து பேசினோம். இதை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம் சுரேஷ் ஃபஸ்ட்டு. நிறைய ஐடியாஸ் குப்பையை கொட்டிட்டோம் அதில். தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் தேட். ஃபார்ம் பண்ணுவேன், நான் போவேன், பார்ப்பேன், இது எப்படி பண்ணலான்னு சொல்லுவார். மறுபடியும் பேசி எல்லாம் ரெடி பண்ணோம். ஆனாலும் நாங்கள் ஃபைனல் லாக்கே பண்ண மாட்டோம் ஸ்கிரிப்டை. நானும் ரஜினி சார் அதில் ஃபேமஸ்ஸு.
ஸ்கிரிப்ட் லாக் பண்ண மாட்டோம். ஓ இதுதான் ஸ்பாட்டில் தான் எல்லாமே. ஸ்பாட்டில் வந்து ஒரு கிரேசியாக யாரும் இப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. அண்ணாமலை எப்படி ஸ்பாட்டில் நினச்சி சீன் ரெடி பண்ண வேண்டியது, அப்பப்போ ஷார்ட் எடுக்க வேண்டியது, இது வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா மாதிரி நாங்கள் பண்ணி வீரா அப்படி தான் பண்ணோம், இதுவும் அப்படி தான் பண்ணோம். ஆக்சுவலாக பாஷால் ஆனந்தராஜ் கேரக்டர் கிடையாது எங்கள் ஸ்கிரிப்டில், அப்போ பண்ணது ஸ்பாட்டில். அண்ட் வாட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அது. ஆமாம், அது இல்லைன்னா இன்டர்வல் பாயிண்ட் கிடையாது. ஸ்பாட்டில் எவ்வளோ சார் பண்ணுறது? சம்டைம்ஸ் மேஜிக் ஒர்க்ஸ், சம்டைம்ஸ் இட் வில் நாட் ஒர்க். இட் ஒர்க் ஃபார் அஸ். அதுலேயும் அந்த ஹம்ரை வந்து ரஜினிகாந்த் எல்லாம் சொன்ன சீனை இருந்தால் எடுக்காமல் விட்டார் அந்த முகுல் போஸ். முகுல் தத். அந்த முகுல் அந்த எடுக்காத விட்ட சீன் இருக்கு, அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீன். பாட்ஷாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கீ சீன். அந்த சீனு அந்த உள்ளேருந்து ரஜினிகாந்த் வரும்போது பார்த்தா அப்படி ஒரு ஃபயர், எல்லாருக்கும் உள்ள என்ன நடக்குது தவிப்பு. அந்த சீன் வந்து ட்ராமாட்டிக். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரிவர்ஸில் டீசர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டீசர் தான். ஆமாம், ஒரு லாங் டீசர். ஸோ செகண்ட் ஆஃப் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு பயமே எங்கே வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு ஆக்சுவலாக நீங்கள் செகண்ட் ஆஃபோட கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் இன் பாம்பே, சரண் ராஜ் ஒரு ஃப்ரெண்ட், வெவ்வேறு வெர்ஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கதையா ஃபுல்லாக ஆரம்பித்து அந்த ஆக்சுவலாக டான் ஆகிறதுக்கு இன்னும் 3 ரீல்ஸாக இருந்தது. அப்போ தான் எடிட்டிங்கில் அந்த டெசிஷன் எடுத்தோம். ஐ செட் இஃப் இந்த பாஷா கேரக்டரோட டீசிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக நம்ம பில்டப் பண்ணிட்டு இன்னும் டிலே ஆச்சுன்னா ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ஹாஃபில் எப்போ இன்டர்வல் ஃபைட்டு முடிஞ்சுட்டு தம்பி வந்து திட்டுறானோ, உள்ளே போய் கதவை மூடினது ஃப்ளாஷ்பேக்கு போனோம் நாங்கள். ஆனால் ஆக்சுவல் ஃப்ளாஷ்பேக் எங்கே? அவர் சரண் ராஜும் அவர் ஃப்ரெண்ட்ஸு ரகுவரோட மோதுறாரு அந்த ஏரியாவில் பாந்தராவில், இதுதான் ஆரம்பிக்கணும் கதை. ஸ்ட்ரைட் நடந்து வர்றாரு, பாஷா பாட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டான். இது ஆரம்பித்தா எப்படி அங்கே போனோம்? ஆல்ரெடி ஃப்ளாஷ்பேக்கு, ஃப்ளாஷ்பேக் கவலையே படல. நேரம் வந்து சமாஜிகன் மண்டி போடுறாரு, வாய்ஸ் ஓவர் போட்டு அங்கேருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து கிரேசி எடிட்டிங் ரூமில் டிசைட் ஆனது. பட் இட் ஒர்க், நோபடி கொஸ்டின். என்ன ஃப்ளாஷ்பேக் போகிறேன் இவனும் கேட்கல. சினிமா வைஸ் இட்ஸ் ராங், பட் எமோஷன் வைஸ் இட் வாஸ் கரெக்ட். ஆடியன்ஸ் ஹேட் டு கிளாப். இன்னும் நாங்கள் டிலே பண்ணோன்னு ப்ராப்ளம். மறுபடியும் ரஜினி சாரை நார்மல் ட்ரெஸ்ஸில் சரண் ராஜுக்கும் ரகுவரும் அது ஒர்க் அவுட்டே இருக்காது. கரெக்ட். ஸ்ட்ரைட்டா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸோட சிலவுட்டில் நடந்து வந்தோன்னு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நமக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆனது தான். அதுக்குள்ளே நீங்கள் வேறு ரஜினி ஃபேனாக ஃபுல் பிளேட்டாக செட் ஆகிட்டீங்க. அதனால் விஷுவலைஸ் பண்ணும்போது ரஜினியை ஒரு ஃபேனாகவே பார்க்கும்போது இல்லை மோர் டைனமிக்ஸ். அது வந்து அல்டிமேட் சார். அது வந்து ஷோலேக்கு அவர் சொன்னது தான், ரமேஷ் சிப்பி. ஃபிலிம்ஸ் லைக் ஷோலே ஆர் நாட் மேட், இட் ஹேப்பன்ஸ். சூப்பர். அதான் இதுவும் பாஷா ஃபிலிம்ஸ் லைக் பாஷா நாட் மேட், இட் ஹேப்பன். மறுபடியும் வி கேன் நெவர் டூ தட், மேஜிக் கேன் நெவர் ஹேப்பன். எல்லாம் அமைஞ்சிடும் சார். அதில் எல்லாம் அதாவது பாட்ஷாவா ரஜினியுடைய கெட்டப்பே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டைனமிக் கெட்டப். ஹூ டிசைடட் தட் கெட்டப்? சார் அதான் சார், நான் அந்த புக்கில் எழுதிருப்பேன், அதில் இருக்கும். அதில் வந்து ப்ரெஷர் வந்துடுது சார் எங்களுக்கு. அந்த கேரக்டர் நாங்கள் ஸ்ட்ரேஞ்சிலி எப்போதுமே நம்ம வந்து ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சிட்டோம் சென்னையில். நேராக ஹைதராபாத் போய் அந்த செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் சீன் தான் ஷூட் பண்ண போகிறோம் அந்த டூம்புக்குள்ள. அதுதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீன். ஆமாம். ஆனால் இன்டர்வல் வரைக்கும் ஷூட் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சுன்னா மைண்டுக்குள்ள, சார் நம்மளே எக்கச்சக்கமாக பில்டப் பண்ணிட்டு வந்த கேரக்டர் அதுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அது. ஸோ இட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி கிரியேட் தட் மூமெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹைதராபாத்தில் நான் இங்கே கோல்கொண்ட டூம்ஸில் ஷூட்டிங்க்கு ரெடி, லைட்டிங் எல்லாம் சொல்லிவிட்டு செட்டப் பண்ணிவிட்டேன். அவர் வரலன்னா வந்துடுவார், டைமுக்கு வந்துடுவார். 9 o'clock ஆச்சு, 10 ஆச்சு, 11 ஆகுது, வரல. என்ன வரலையே சொல்லிவிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். ரூம்லேயே இருக்கார். காஸ்டியூம் சாய் வந்து எல்லாத்தையும் செட்டப்பாக வச்சுருக்காரு, மேக்கப் போட்டுருக்காரு. நீங்கள் அவரோட மேக்கப் ரூம் அன்றைக்கி பார்க்கணும் சார். ஹோட்டல் எல்லாம் லைட் ஆஃப், ஒன்லி அவரோட அந்த மேக்கப் ரூம், அந்த லைட்ஸ் மட்டும்தான் இருக்குது, டார்க்காக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிறாரு, தாடி செட் பண்ணிட்டு இருந்தார், பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நான் வந்தது கூட அவருக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகலை. ஹி வாஸ் சீயிங் த்ரூ மீ. நேராக வந்தார், சூட் எடுத்தார், ஒன்று போட்டார். இதோ ஹி வாஸ் ட்ரைங் டு கெட் இன் டு பாஷா ஸ்கின். அது ஐ குட் ஃபிகர் அவுட் தட் ஹி வாஸ் ஃபுல்லி, நான் பாஷாவை க்ரியேட் ஆகிறதுக்கு அவர் அந்த உள்ளே வாங்கிட்டு இருந்தார். அது ஐ வாஸ் வெரி சீரியஸ், ஃபுல் பின் ட்ராப் சைலன்ஸ் அந்த இடம். ஐ விஷ் ஒரு மேக்கிங்க்கு ஒரு அது சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணி ஷூட் பண்ணலாம் போல இருக்கும். அதை போடுறாரு, போடுறாரு, சாட்டிஸ்ஃபை ஆகலை. தென் ஒரு இதை போட்டார், ஒரு கோட் செட் ஆச்சு, அந்த பிளாக்கு இது செட் ஆச்சு, ஸ்கார்ஃப் செட் ஆச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு, ஹேர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏதோ மிஸ்ஸிங்கு.
உள்ள சுந்தரமூர்த்தி அங்கேருந்து சார் ஒரு கண்ணாடி பார்த்தேன் சார், இது பரவாயில்ல குவைட்டாக கேட்குறாரு. அதில் இது கிடையாது, அவர் எங்கேருந்து பிடிச்சிருக்காரு போட்டார். நல்லா இருக்கு சார். இப்போ சடன் ஷூவை போட்டுங்கன்னாரு. நோ ஹி ஃபெல்ட் ஹி வாஸ் குட். அப்படியே என்ன பார்த்தாரு அப்படின்னு கிளம்பினார். நேராக we are coming to the shooting spot. இப்போ திருப்பி உங்கள் வழக்கப்படி ஆடியன்ஸ் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஷாட்டே அந்த 4 பேர் நடந்து வராங்க, அந்த இதில் ஸ்டடி கேமில் நடந்து வராரு. அந்த பில்டப் வந்து உட்காந்துட்டார். இப்போது அந்த கேரக்டர்கிட்ட ஆண்டனியோட ஆள் அந்த நாக்கில் கத்தி எல்லாம் டயலாக் எல்லாம் போயிட்டுருக்கு, பவர் வந்துட்டுருக்கு. கடைசியில் அவனை காலால் கொதித்து அவன் ஆள் விழுந்துடுவான். இவர் சர்ன்னு வந்து நிற்கணும். சர்ரு வரத்துக்கு ஒன்றுமே இல்லைங்க. சடன்னு ஆர்ட் டைரக்டர் மகி வந்து ஏதோ பண்ணுங்க என்னன்னா, அவருக்கு அந்த வீல் வந்து ஸ்கிட் ஆனோம். லக்கியில் அங்கே சன்மைக்காக இருந்தது பக்கத்தில், ஆர்ட் டைரக்டரோட எடுத்து கீழே வச்சுட்டான். ஸோ கால் அடிச்சோன்னா சர்ன்னு அவரே பண்ணிட்டார். அதை பண்ண கேமரா முன்னாடி வந்து நிற்கணும், டைலாக் பேசணும். ஷார்ட் ஃபஸ்ட்டு டேக்குக்கு முன்னாடி ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தார். நான் வந்து முள்ள யாருக்கும் தெரியாமல் குவைட்டாக காதுக்கிட்ட போய், சார் ஃபஸ்ட் ஆஃப் அவ்வளோ பில்டப் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு சீன். பாஷா இன்னைக்கு தான் இஸ் கோயிங் டு பி பார்ன் டுடே. ஸோ இந்த டயலாகு இந்த சீனோட இம்பேக்ட் தான் சார் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக காப்பாற்றும். ஸோ புட் யுவர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட் சார், புட் எவ்ரி திங் இன்டு இட். அப்படியே பார்த்தாரு, ஏற்றிட்டேன், சின்ன டோசேஜ் ஏற்றிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து அதில் அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த ஷார்ட் எடுத்து அப்படியே சொல்லி சொன்னார் பாருங்க, அந்த கண்ணும் பவரும். கேமராமேன் ஜூம் போயிட்டு இருக்காரு, கட்டே சொல்ல சார் அவருங்க. நான் கட் பண்ணலை, கேமரா அப்படியே நிற்கிறாரு, அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் கட்டு சொன்ன ஃபுல் செட் அப்ளாஸ். தே நியூ சம்திங்ஸ் நியூ தே ஹவ் சீன். சூப்பர், சம்திங் எக்ஸ்ட்ராடனரி வி ஹவ் சீன்ங்கிறது கேமராமேன்லாம் கண் கலங்கிட்டாரு. சார் இது நான் கண்ணு சார், நான் பவர் சார், ஸ்பார்க். இட்ஸ் ஓகே சார். அதோட பேக்கப் எடுத்தேன். அன்றைக்கி நேராக ரூம் போகும்போது நான் ஒரு ஹியூஜ் பொக்கே அவர் ரூமுக்கு அனுப்பினேன் சார். அது எனக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அதை அனுப்பிட்டு என்ன போட்டேன்னா, டுடே மை பாஷா இஸ் பார்ன். ஐ எம் வெயிட்டிங் டு சி மெனி மோர் ஷேட்ஸ் ஆஃப் பாஷா. சூப்பர் லைன். இதை வந்து அனுப்பி ஒன்றும் சார், that he has shown what are the shades you wanted, he has shown in the second half. ரீசெண்டாக கூட அந்த பாஷா மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது சொல்கிறார் சுரேஷ், அந்த மறக்கவே மாட்டேன் அந்த பொக்கே, அந்த கார்டு இட் இன்ஸ்பயர்டு மீ டு கிவ் த பெஸ்ட். ஆஃப்டர் தேட் எவ்ரி சீனில் என்ன பண்ணலாம் பெட்டரா, என்ன பண்ணலாம் பெஸ்ட்டாக, தட் வாஸ் தி சேலஞ்ச். அது அந்த ஒரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பவரும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் அது வந்து கிளாசிக் எடுத்தால எவர் கிரீன் கல்ட் கேரக்டர், நாட் டவுட். அண்ட் ஹி கேவ் அ மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு தடவை சொன்னா யார் எங்கே வந்தது? அது வந்து அதே தான் சார், எல்லாமே நாங்கள் வந்து பேசிகிட்டே இருப்போம். அது வந்து ஆக்சுவலி ஷார்ட்டுக்கு முன்னாடி இட் வாஸ் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்னா மாதிரி. இதுதான் ஒரிஜினல் டயலாக் ஃபிக்ஸ் ஆச்சு. பாலகுமார் சார் நாங்கள்லாம் பேசி ஓகே பண்ணி ஜஸ்ட்டு பிஃபோர் ஷார்ட்டுக்கு ரிஹர்சலுக்கு டேக்குக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஃபஸ்ட் டைம் பேசணும் அந்த சீனை டயலாகை. அந்த செட்டில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த இன்டர்வல் ஃபைட்டில். அப்போ கூப்பிட்டாரு திடீர்னு, ஒரு வாட்டி பெட்டரா ஒரு தடவை பெட்டரா, தடவையில் ஒரு வெயிட் சவுண்ட் இருக்குது சார், வாட்டியும் விட அப்படின்னு. ஓகே ஆரம்பிச்சிடலாம். ஷார்ட் முடிஞ்சது. அந்த ஷார்ட் எடுக்கும்போது ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. பக்கத்தில் ஜனாலாம், தலைவா சூப்பராக இருக்குது, கூட இருக்கிறோம் எல்லாருமே அண்ணா ஐயா தலைவா சூப்பர் சொல்லிட்டேன். இதோட எப்படி சக்ஸஸ்னா, கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் அங்கேருந்து டீ ஆர்டர் பண்ணுறான். டீ கூடயா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி டீ வந்து இப்போ அப்படியே அது ஒரு ஃபயர் ஆகிடுது. நான் சொன்னேன் இது சூப்பர் ஹிட் சார் இந்த டயலாக். அதுக்கப்புறம் சும்மாவே ஷூட்டிங்கில் மாற்றி இதை சொல்லுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பூரா நிறைய சொல்லியிருக்கவே மாட்டோம். ஹார்ட்லி 5 டைம்ஸ் தான் பேசியிருப்பாரு. நமக்கு அதை அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. அண்ட் அது ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து அந்த டயலாக். இட் வாஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு 4 லைன்ஸ். கூடவே ஐடென்டிஃபை டயலாக் மாதிரி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.